வரட்டு காலடா கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா கொம்பு வச்ச சிங்கடா இது மஞ்சு வரட்டு காலடா கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தாராவி 90 ஃபீட் ரோட்ல நின்றுகிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து. அதாவது மும்பை தமிழர்களே இங்கே பாரம்பரிய பண்பாடாக பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்தில் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டை பேன் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறதா இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம மும்பை தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கேட்க வந்திருக்கோம். ஸோ கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜல்லிக்கட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? எப்படி பேசிக்கலி ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். நாங்கள் இங்கே பாம்பேல தான் இருக்கோம். பட் ஸ்டில் அது நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு. லைக் பாஸ்ட் 4000 வருஷமாக அது நடந்துட்டு இருக்குது. ஸோ என்ன ஆர்டர் இருந்தாலும் அது நம்ம கல்ச்சரை விட்டு கொடுக்க முடியாது. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மும்பை தமிழராக ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? பண்ணுறேன். தமிழர்களுக்கு ஜல்லிக்கட்டு தேவையா? நீங்கள் அதை பற்றி என்ன? அஃப்கோர்ஸ் தேவை. எதுக்காண்டி தேவை? பிகாஸ் அது நம்ம பாரம்பரியம். இவ்வளோ வருஷமா அதை பண்ணிட்டு வரோம். ஆனால் பீட்டாங்கிற ஒரு இயக்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மாடை கொடுமைப்படுத்துறீங்க, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலி பிரச்சனை மாட்டுக்கெல்லாம் மனுஷனுக்கு தான். மனுஷனே வருத்தப்படாதப்போ இட்ஸ் நாட் அ பிக் டீல். இட்ஸ் நாட் லைக் தட். லைக் இப்போ என்னன்னாக்கி மாடுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் சேஃப்டி பண்ணி தான் எல்லாம் பண்ணுறாங்க. நத்திங் லைக் யாருக்கும் ஹர்ட் ஆகுது. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் ரைட் நான். அவங்க சும்மா ஏதோ கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்காக நம்மளோட பாரம்பரியத்தை விட முடியாது. ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரியமான விளையாட்டு. அது வந்து அந்த முன்னோர்கள் வந்து நடத்தின விளையாட்டு. தமிழருடைய பண்பாடு அதான் ஜல்லிக்கட்டு வந்து. நாங்களும் ஜல்லிக்கட்டு அந்த பக்கத்து ஏரியாக்காரங்க. ஆமாம். ஆனால் அந்த இது வந்து நடத்தணும். ஏன்னா அது வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து அதை வந்து நடத்தி வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு தமிழனுடைய வீர விளையாட்டு வந்து ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து நடந்தால் தான் ஒரு தமிழர் மக்களுடைய வளர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மும்பை தமிழராக நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். ஆமாம். மகிழ்ச்சி. அது வந்து மாட்டை கொடுமைப்படல. நம்ம தமிழ்காரங்களுக்கு வந்து மாடு வந்து ஒரு தெய்வம் தான். ஆனால் அது வந்து நம்ம தமிழ் மண்ணோட பாரம்பரியமான விளையாட்டு. அதை வந்து பேன் பண்ணக்கூடாது. அது இப்போ நேற்று நடக்கிறது. அது வந்து காலகாலமும் நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து நடந்து வர்றது. அதனால் அதை வந்து பேன் பண்ணக்கூடாது. ஸோ மும்பை தமிழராக நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். மகிழ்ச்சி. பீட்டா வந்து நல்லதும் பண்ணுறாங்க. அதுக்கு நான் வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் பீட்டா அண்ட் ஆல். பட் என்னென்னா தமிழ்னு ஒரு கல்ச்சருங்கிறது, ஜல்லிக்கட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சரை வந்து அவங்க அகெயின்ஸ்ட் பண்ணுறது அது தப்புன்னு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, தேர் இஸ் A1 A2 மில்க் ப்ராடக்ட் விச் இஸ் லைக் நம்மளோட நாட்டோட மாடு வந்து தான் தரமான மாடு. நம்மளோட நாட்டோட மாடோட பால் வந்து தரமானது. லைக் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அது வந்து டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனுக்கு பேட்டை வந்து நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து நான் கண்டிப்பாக அப்போஸ் பண்ணி ஆவேன். ஜல்லிக்கட்டுக்கு ஐ ரியலி சப்போர்ட் ஃப்ரம் மை ஹார்ட். லைக் வி அண்ட் மை 9 டீம் லைக் வி ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் ஜல்லிக்கட்டு. ஆனால் மும்பையில் பொங்கல் நடக்குது. இது எப்படி எத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புலம்பெயர்ந்த காலத்திலேருந்தே தமிழர்கள் வழக்கமாக கொண்டாடிட்டு வரோம். தமிழர் பண்டிகை எதுவுமே தவற விட்டுறதில்லை. இந்த கட்டத்தில் பொங்கல் விழா புலம்பெயர்ந்த காலத்திலேருந்தே 150 200 வருஷத்துக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த அந்த தமிழர்கள் எல்லாம் எந்த ஜாதி மதம் இல்லாமல் இந்த பொங்கல் விழா மும்பையில் கொண்டாடிட்டாங்க இன்ன வரைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதோட சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த தடவை என்ன வந்திருக்குன்னா, ஜல்லிக்கட்டை பேன் பண்ண சொல்லி தடை பண்ண சொல்லி பீட்டாங்கிற ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை, அது பல வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது வாழ்வாதாரத்துக்கு மனிதரோட ஆரோக்கியப்பட்ட மனிதர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் கர்நாடகாரன். சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ ஆர்டர் கொடுத்துமே பண்ண மாட்டேங்கிறான். அவன் கேட்காதது நம்ம ஏன் கேட்கணுங்கிற நம்மளும் இது பண்ணணும். உங்கள் ஆதரவு ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறி செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும். வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியாய் மாறிடுவாய்.